தம்பி வச்சானா தண்ணி தான் பண்ணி வச்சுக்குது. இட்ட வேலை என்ன? தாயாகிய காந்தாரி இல்லறத்தில் இருந்து விரல் எத்தனை சிரிக்க கை கொட்டி நகர்த்த அந்த நல்ல உரையோடு திரௌபதியை சிட்டிக்குள் கொண்டு சிகையிலே மாட்டு நம் வீதி இருக்கு 66,000 வீதிகள் தோறும் பெண் என்றும் பாக்கல. நமக்கு என்ன பாரபட்சம்? நம்ம நகர்த்த திரௌபதியை சும்மா விடலாகாது. அப்படி என்று தர 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 தரவனை இழுத்து வந்து அதை வாரி விட்டு சபையில நமக்கு இது போதாது. இந்த பிரசத்திலே எப்படி சபையார் முன்னிலையிலே என்னை பார்த்து கை தட்டி சிரித்ததோ, பொறுக்கி துரையான சிரித்தாளோ, அதே போன்று இந்த அத்திமான ஆசையிலே நாமும் கை கொட்டி சிரிக்க வேண்டும். ஆக வேண்டும். பழிக்கு பழி, பஞ்சத்துக்கு பஞ்சம். உண்மை. நாம ஒருத்தன் கெடுக்கணும்னு நினைக்கும் போது அவனை நம்ம கெடுத்துடணும். அப்பதான் நமக்கு நல்லது. அதனால இப்போது கொண்டு வந்து பெரிய இல்ல. இப்ப அந்த அம்மா கட்டுறான் சேர அந்த ஆடியை கலந்து இது அருவாம் படியேற்றி என் வலது துணை மீது அமர்த்த வேண்டும். சும்மா கம்மி இருந்தா இத மாதிரி 54 பொம்னாடி வந்தாலும் நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு அப்படி நாம புடிங்க கலாசம் துப்புறா புடிங்க போடணும் சொல்லு. அட பாருங்க அவர் தரத்துல உன்னால மட்டும்தானா முடியுது. எங்களை பெற்றவர்கள் இல்லையோ அந்த பக்கம் அதிகமா வெய்ய அடிக்கிற மாதிரி உட்காந்துங்க. இங்க மட்டும்தான் எனக்கு நாயில் வரீங்க இல்ல கேக்குறாங்க அது தெய்வமோ இல்லையோ விதியோ. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குடும்பம் வாழணும்னா எப்படியா 10 குடும்பத்தை கெடுக்கலாம். 10 குடும்பத்தை கெடுத்து ஒரு குடும்பம் வாழலாம். அங்க ஒரு விளக்கு இங்க ஒரு விளக்கு எரிஞ்சா அது வெளிச்சம் ஜகஜோதியா தராது. அதனால அடுத்த வீட்டுல விளக்கு எரிய கூடாது. அத ஊதிய தந்த அந்த எண்ணெயை தெரியும் நம்ம வீட்டுல போட்டு எரிய விட்டா எல்லா வீட்டுக்கும் வெளிச்சம் தெரியும். அம்மா மாறிடா என்ன சொல்ற? அண்ணன் பொண்டாட்டிடா அம்மா மாறிடா. நான் வேற யாருன்னா சொல்லிடுவோம். அப்புறம் ஒரு 100 காணி சொத்து சம்பாதிக்கிறோம். நாம எத்தனை பேர் அண்ணன் தம்பி? 100 பேர். ஏன்டா அறிவட கம்யூனிட்டியா? அட தேவடியாளுக்கு வந்த பையா, கண்ணூருக்கு வந்த பையா. அறிவட்டவனா இன்னும் நம்ம அம்மா தானே கேக்குறேன். தேவடியாளுக்கு வந்த பையா நீங்க பூரா அதுக்கு அவனே கடா நம்மள கடா. நம்ம ரெண்டு பேரும் ஒரிஜினலா பண்ணோம். இப்போ எப்படி போறதானே யாருக்கு தெரியும்? என்ன அப்படி போந்துட்டீங்க? டேய் யாரா 100 காணி சொத்து சம்பாதிக்கிறோம். 100 பேர் அண்ணன் தம்பி. ஆளுக்கு ஒரு காணி சொத்து வருமா வராத பாக்குறோம். 100 மரகா நெல்லி ஏத்தாரோம். 100 மரகா நெல்லி ஏத்தான் தூத்துறோம். 99 மரகா ராசி நெல்லு வரும். ஒரே ஒரு நெல்லு 16 ஒரு மரகா. அட என்னடா ஒரு மரகா 10 என்ன செய்ய போகுது? 99 மரகா தான் ராசி நெல் ஆச்சா. அதுல கலந்துட்டு போவோம். அப்படின்னா ஒரு மரகா 10 கொண்டு 99 மரகா ராசி நெல்ல கலப்போம். மர வியாபாரியா அவன் நேரா அந்த முள்ளுக்குள்ள விட்டு குத்தி இழுப்பான். நம்ம விவசாயி பாவம் முன்ன அவன் இழுக்கும் போது அந்த 10 தான் அவங்கிட்ட போவோம். நல்ல நெல் போவாது. நீ எங்க ஒன்னால கலந்து வைனியா அதுதான் நேரா போவோம். எப்படியா அவன் என்ன சொல்லுவான்? இந்த ஒரு மரகா 10 பார்த்துட்டு டேய் இந்த மூட்டை துப்புற 10 ஆட்டுங்குது எனக்கு வானாண்டா அந்த நெல்லுன்னு சொல்லிட்டு போடுவான். அப்ப 99 மரகா ராசி நெல்ல கெடுத்தது எத்தனை மரகா? ஒரு மரகா. ஒரு மரகா. அதே போல 99 பேர் நாங்க ராசி நெல்லு. நீ ஒரே ஒரு மரகா நீ வந்து 10 டேய் 100 தான் குறி. 99 பேரா 10க்கு சமம்டா. நான் ஒண்டி தான்டா ராசி நெல்லுக்கு சமம். போடு 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 உடாத போடு உடாத போடு உடாத போடு போடு உடாத போடு போடு உடாத போடு நான் சொன்னா போடு 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 உடாத அங்க சப்போர்ட் யார் தம்பி? என் மேல தண்ணி ஊத்தியா? ஏய் சப்போர்ட் பண்ணுவியா? உன் தம்பி தான் பாண்டவருக்கு சப்போர்ட் பண்ணுவியா? உன் தம்பி தான் நான் பாருங்க தண்ணி பத்தி போடு போடு நான் என் தம்பி போடு நீ தம்பி போடு சபையில உனக்கு என்ன போடு அங்கமானது குளிர்ந்தது. நீங்கள் யார் ஐயா? நான் தான் கௌரவர்களிலே இளையவன் விகர்ணன். எனக்கு மைத்திர முறையாக வேண்டும். ஆமா அதனால் வேண்டி என் அங்கம் எப்படி குளிர்ந்ததோ ஆமா நீ அடுத்த பிறவியிலே ஒரு புள்ள பச்சா பிறக்க வேண்டும்.
உன்னை யாராவது பார்த்தால் இந்த இடத்துல கொண்டு விடுவார்கள். அப்புறம் இந்த கம்யூனிட்டி நல்ல பிரிவில்லை உள்ள விஜய பண்ணி பட்டு கூட தூக்கத்தை எடுத்து நடந்து பார்ப்போம். ஐயா என்று சொன்னால்
உரிய உரிய கிரிகளாகுதே நான் என்ன செய்வேன் கைகள் கொண்டு போகுதே
தூக்கம் வருது. நல்லா வலிச்சு உங்களுக்கு காயுது படுத்துங்க. என்ன சில்லுன்னு கதிரா ஏசி போட்ட மாதிரி அஞ்சு போய் தாண்டா இருக்கிறவங்க உட்கார போய் இதெல்லாம் இருக்கிறான்டா அண்ணா ஒரே போதா ஆமா காலை மட்டும் தான் முடிக்கிறோம், வேற எதையும் பிடிக்கல. நீங்க பிடிக்க மாட்டீங்களா? அதையா நாங்க பிடிக்கிறோம். தம்பி தம்பி தூக்கணும், நீ வந்தா தான் ஆகும். ஆறு இல்லங்க, ஆறு இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அப்பதான் ஆறு வரும். தம்பி ஆறு உனக்கு என்ன வேலை வச்சு கீழே படுத்து தூங்குறவன் நீ? எங்கடா கம்பெனி ஆடி ஆளை காணுமே, ஆளை காணும். பிறந்தல நீ முடி மட்டும் நீட்டா தெரிஞ்சுன்னு சொல்றேன். அந்த வீட்டு முடி மட்டும் நீட்டா தெரிஞ்சுன்னு சொல்றேன். ஏங்க போல நீ அதுக்கு புலம்புற புலம்பாதான் உன் கூட 4 நாளைக்கு பர்றதுக்கு வேலைக்கு வந்தா எல்லா வேலையும் விட்டு விளையாடுறது. தம்பி மழை போல கூச்ச நேசாலையா நீ அங்க நிக்கிறது எனக்கு தெரியல, நான் இங்க நிக்கிறது உனக்கு தெரியல. அந்த பொம்மனி அடியே புடவை அவுத்தம் பாரு. ஏன்னா ரக 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 வித 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 விதமா கலர் கலரா கலர் கலரா கலர் கலரா சாரா 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 வரி 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 வரியா மூஞ்சி அடிக்க சூரிய வழியே நீ சோறு வச்சு நின்று கிடக்குற. நான் வசனமே பேச மாட்டேன். சரி சொல்ற தம்பி அங்க போ, இங்கெல்லாம் நிப்பேன். அப்ப நான் பேச மாட்டேன், போய் பாத்துக்கோ. மழை போல குவித்து ஆனா ஒண்ணு புரட்டாசி மாதம் மழை ஆனது போய்தால் புற்றிலே இருந்து ஏசம் ஆனது எப்படி சார சாரையா வருமோ அதே போல இந்த பொம்மனி அடி சார நான் இன்னும் ஒரு சுத்து தான் இருக்கும். அடி பல்லால கடிச்சு வெறி கொண்டா அந்த அளவுக்கு வெறிடா கம்மியாட்டியா என்ன அப்புறம் என்ன ஆச்சு? வீட்டு கடாச்சிடலான்னு பார்த்தேன். புத்துல இருந்து ஈசம் எப்படி வருமோ அதே போல சர்தாரியா 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 வருவியா 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 சர்தாரியா 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 அதே போல ஒரு 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 வந்துடுறாடா. ஆயி ஆக சமுத்திரம் இது பாரு. டைடா தம்பி அது ரெண்டாவது தடு அண்ணா நகர தண்ணி நான் மொண்டு ஊத்து அப்படி சொல்லு. பாரு சிட்டிக்கு தர நேரம் நமக்கு நல்லி ஊத்துருவான். ஏய் இங்க எங்க வருவான் போடாங்க வானத்தை வில்லா வளைய சொல்லு அதே வளைப்ப சொல்லி முடியல. அந்த மெத்தூட்ல இருந்து கோயில் வரைக்கும் நான் வலிச்சனா கரடு முரடா வலிச்சு பய மாட்டேங்குது. அதுவா லக்குவா வலிச்சிருது. மணல கைதா திருக்க சொல்லு இது எல்லாம் செய்வோம். என்னால பொம்மனோட சேலை ஆக முடியல. ஆள விடு தம்பி. நான் என்ன சொல்றேன் நில்றா டே 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 அவனேடா டே நான் ஒரு ஆள் நிக்கிறேன் டே எல்லாம் தள்ளி போடா மாறா நீ டே டே தம்பி என்ன பண்ணின புதுசா மண்ணு புதுசா இது பண்ணாத. நான் என்ன சொல்றேன் நீ வானத்தை வில்ல வளைக்க வேணாம். 3 நல்லா ரெடி பண்ணா 3 கட்டி பஞ்சனா பணால புடி அது மேல புடியாது என்னால முடியாது. வானத்தை வில்ல வளைக்க வேணாம். ஆமா சமுத்திரத்துல தடுத்து நீ இறங்கவும் வேணாம். அப்புறமா சொன்னீங்க என்ன மண கையில திருப்புன. ஆமா எப்படி உங்களை கோயில் வந்து போடுறீங்க இதெல்லாம் செய்வா பொம்மனேடி சேலையா என்னால ஆக முடியாது தம்பி. ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீ தப்பு பண்ண டேய்
இருடா வீட்டுக்கு போலாம் அவசரப்படாத தம்பி. அடையிடா ஏற்கனவே 3 நாளா கரண்ட் இல்ல, நான் வீட்டுக்கு போனா சுத்தமா தூங்க முடியாது. சரியா அங்க ஆத்தங்காரிக்கா உன்னை இட்டு போய் படுக்க போடுறான். ஆத்துல சுடுகாட்டுல கொண்டு போய் எரி மேல படுக்க வச்சிரு. 4 கட்டையை கொண்டாந்து அடிக்கிடு. எவனா ஏத்திட்டு போட்டான். அந்த ரயில்வே பாலத்துக்கா போய் பத்துக்கியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. போக பட்டியான் ரயில்வே பாலத்துக்கா வாங்க பத்துக்கிறான். மோகன சுந்தரி இல்லங்கம்மா மாத்தங்க வந்து பத்துக்குவா. இப்ப மணல கை ராத்திரணும். அம்மா யாரும் கை கட்டாது. என்ன இல்லையா? ஐயோ ஐயோ இன்னும் என்ன பத்தி தெரியல அடங்குதுன்னா. ஏதோ பாரானா? ஆமா பாப்பா இது மேல ஒரு பக்கம் கை வைக்க கூடாது. கை நீட்டி தொங்குடு. யாரு மதா? யாரு கை கட்டாதுன்றா? கை கட்டாதியா? ஏண்டா மருந்து கொண்டா நம்ம கசக்குவோம். சார் வராத மருந்து நல்லா இப்படி குனிஞ்சு இப்படி கசக்குவோம். அது மாதிரி என் மந்தத்தை நான் ஸ்ட்ராங்கானு முட்டுறேன். ஐயா மாறே அம்மா மாறே மாயமில்லை மந்திரமில்லை தந்திரமில்லை யந்திரமில்லை. இதை பாருங்க ஐயா ஐயோ இது கொடுத்தது சவுட்டு மணலே. அதனால சணலா வந்துடுது. முறுக்கு மணலா கொடுத்துருந்தா முறுக்கு நூல்களா வந்திருக்கும். அதே மாதிரி எத்தாரு ஐயா கம்பத்து மேல ஏறுவாரு காலை கழிச்சுன்னு உயாரு. ஐயா சாமியா இதையெல்லாம் செய்வான். என்ன சொல்றா? ஒரு சண்டே ஆகி போச்சுப்பா. காலக 2 பேரும் இங்கடா வெயில் நில்றா. காலக 2 பேரும் சண்டை போட்டு அப்ப அங்க நிப்ப நானு. சட்டம் வாங்கிறான் தம்பி. இன்னொரு கயிறு திருச்சு கொடு. இந்த நம்ம தசனை வாங்கின ஒரு கவுரு. 2வது கவுரா? குமார் கோவப்படுறாப்புல. அரிகட்டம் அக்கால போய் அண்ணன்டா டேய் மயிர்ல இருக்கிற அண்ணன் போங்கடா. மந்திரம் 2வது முறை பலிக்காது. ஒரு முறை தான் பலிக்கும். எனக்கு மந்திரமும் தெரியாது ஒரு மயிரும் தெரியாது தம்பி. கையில நானு சனலை வச்சு திருச்சுட்டா நானு. அறிவு கட்டவன அம்மா திறமையா பேசுறிய. அந்த அம்மா கட்டுனது 16 முழம் சேலை. ஆமாண்டா அப்ப கட்டினது 16 முழம். 16 ஆச்சு. 14 10 ஆச்சு. 10 8 ஆச்சு. 8 4 ஆச்சு. அந்த 4 முழமா வந்து அது தாவானியா போட்டாங்க. தாவணி அந்த 4 முழம் 1 மீட்டர் சாலா வந்துருது. அந்த 1 மீட்டர் சாலு ஏற்கனவே இப்படி போட்டுருந்தாங்க. இப்ப ஏன்னா இப்படி போட்டு கட்டிக்கிறாங்க. துண்டு போடுறாங்க. அது சுட சுடருக்கு போட்டுக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஆனா இந்த 1 மீட்டர் உள்ளங்க அகலம் கச்சி போட குறைஞ்சு இங்க எடுத்து வடின்னு தம்பி. அந்த அம்மா கட்டி இப்போதான் 16 முழம் சாலை. நீ இழுத்ததா 15 முழம் சாலை இழுத்துட்ட. இன்னும் ஒரே ஒரு சுத்து தான் இருந்தது. நீ தம் கட்டி இழுத்திருந்த மானம் போயிருக்கும். கட்டி சிரிச்சிருக்கலாம். நாடா தம்பி கஷ்டப்பட்டு இன்னும் ஒரே சுத்தாக்குது. ஒரு சுத்துடா ஒரு சுத்து இல்ல ஒரு சுத்தா அப்படியே ரவ பல்ல கடிச்சா இல்ல. இந்த வார்த்தை உடனே நான் இப்போதைக்கு எதிர்பார்த்தேன். 5-6 மாசத்துக்கு முன்னாடி எதிர்பார்க்கல. வாழ்க வளமுடன். நல்லா நல்லா ஐயா நல்லா ஆட ஒரு சுத்தம் போனாலே மறு சுத்தத்தை பார்க்கிறேன். ஒரு சுத்தம் போனாலே மறு சுத்தத்தை பார்க்கிறேன். உடனே வெட்ட வெளியாக்குறேன். 5 நிமிஷத்திலே இந்த நசக்குள்ள இப்போ உன்னை நிர்மாணமாக்க விடுவானா? உங்களுக்காக தான் பஸ் இல்லைன்னா இன்னும் 1 மணி நேரம் ஆகிருக்கும்.
இல்ல போடவில்லை 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 தீபா தீபா ஆரம்பா இது முடியே இதுவே சத்தியம்